ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்தியாவிலிருந்து இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணத்தப்போ என்ன விஷயங்களை மறந்தும் கூட செய்யக்கூடாது, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:59க்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் 22 அதிகாலை 3:23க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:11 நள்ளிரவில் இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணத்தப்போ நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு, அதுவும் நம்ம தூங்குகிற நேரம் அப்படிங்கிறதுனால யாரும் வெளியே போக போகிறதில்ல. இருந்தாலும் சிலர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்காக அந்த நேரத்தில் அவுட்டிங் போகிறது, பீச் போகிறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் சூரிய கிரகண அப்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதிர்வீச்சுகள் இருக்கும். இந்த கதிர்வீச்சு தாக்கத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, அதாவது 4.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்காக நம்ம வெளியவே போகக்கூடாதா, எனக்கு அன்றைக்கி தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும், எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வெளியே போயிட்டு வரலாம். உங்களை சுற்றி ஒரு கிளாத்தோ அல்லது ஏதாவது ஒரு ஷாலோ போட்டு கவர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தவிர்த்து ரொம்ப நேரம் வெளியே நிற்கிறது, பீச்சுக்கு போய் தண்ணியில் நிற்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஹோட்டலில் வாங்கின உணவுகள் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் ஐட்டம், நமக்கு சேராத ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உணவுகளெல்லாம் அந்த நாளில் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஹெவியான உணவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது தான் நம்மளோட டைஜஷன் ஓகேவாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன், வாமிட் பண்ணிட்டேன், வயிறு உப்புலாகவே இருக்குது அப்படின்லாம். இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த டைஜஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால தான். இதனால தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்க சொல்கிறோம். தண்ணீர் தேவையான அளவு நீங்கள் குடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணும். அதுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். தண்ணியும் தாராளமாக குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கணும். நிறைய பேர் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. வெளியே போயிட்டு யூஸ் பண்ண பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, தண்ணியை கூட குடிக்காமல் இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரத்துக்கு யூரின் மோஷன்லாம் ஹோல்ட் பண்ணோம், அது முக்கியமாக ப்ரெக்னென்சியில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீரக பாதை தொற்று வரும். அது கண்டிப்பாக குழந்தைய டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் கட்டி வச்சிருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஷாலோ க்ளாத்தோ வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. லேப்டாப் மொபைல் யூஸ் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. லேப்டாப் மொபைல் எல்லாமே லிமிட்டட் தான் ப்ரெக்னென்சியில். முக்கியமாக எதையுமே சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கோங்க. அதில் பயங்கரமான ஹீட் எமிட் ஆகும். அந்த ஹீட் பார்த்திங்கன்னா நார்மலாக பிரிஸ்காக இருக்கிறவங்களையும் ரொம்ப டயர்டாக்கி விட்டுரும். நம்ம வயிற்றுக்கு பக்கத்தில் மடியில் குழந்தை இருக்கிற அந்த இடத்து பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது டைரெக்டாக நம்ம குழந்தையை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கான குஷனோ டேபிளோ வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரகணத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நம்மளோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணணும். 10:59 அப்படின்னா தாராளமாக 8-9 மணிக்கெல்லாம் நம்ம உணவை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த கிரகண நேரத்தில் பசிக்கும், ஆன் டைமில் எனக்கு பசிக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கிரகண நேரத்தில் நம்ம ஷார்ப்பான பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கிரகண நேரத்தில் உலக்கை, அம்முக்கள், ஆட்டுக்கள் இதெல்லாம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா செங்குத்தாக நிற்கும், கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறுதலாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் எம்ப்ராய்டரி பண்ணக்கூடாது, நெயில் கட்டிங் கூட பண்ணக்கூடாது, ஸ்டிச்சிங் பண்ணுறது பண்ணக்கூடாது, துணி வெட்டுறது, பேப்பர் கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அரிவாள் மனை, கத்தி, இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வேறு வீட்டில் யாரும்
யாரும் இல்லை, நான் தான் சமைக்கணும் அப்படின்னாலும் இது வந்து கண்டிப்பாக நமக்கு கிரகண நேரம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வாக்கில் தான். அதனால் நம்ம கண்டிப்பாக முன்னாடியே நம்மளோட குக்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிட முடியும். அது அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு கிரகண டைமிங்கில் ஓய்வு எடுக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு பயப்படுவீங்க, கிரகணம் அப்படிங்கிறதுனால தூங்கக்கூடாது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. தாராளமாக தூங்கலாம். முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க தோணும். தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, மனசு அமைதியாக இருக்கும். முழிச்சிட்டு இருந்தால் தான் மனக்குழப்பங்கள்லாம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தூங்கலாம். தூக்கமே வரல அப்படின்னா நமக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச இசை கேட்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். மைண்டு காம் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிவி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, மிக்ஸி சுவிட்ச் ஆன் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் வந்து கிரகணம் முடிச்சதும் நான் பொதுவாகவே குளிச்சிருவேன், வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணுவேன், நான் இந்த கிரகணம் முடிஞ்சதும் பண்ணணுமா? ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா நள்ளிரவு அப்படிங்கிறதுனால அந்த டைமில் நம்ம போய் குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அன்டைமில் குளிக்கிறது தப்பு. கண்டிப்பாக சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணுறேன், ஹெவி க்ளீன் பண்ணுறேன்னு அதை எதை இழுக்கிறது, டீப் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி டஸ்ட் அலர்ஜி வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்படி வீடு க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போ நீங்கள் குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, வயிறு வந்து எனக்கு அரிக்கும், நான் அந்த டைமில் கிரகண நேரத்தில் சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட வயிறு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் ப்ரெக்னென்சியில். அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நம்ம லைட்டாக சொரிஞ்சாலே வந்து நல்லா அலர்ஜி வந்த மாதிரி, ரெட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து கிரகண நேரம் அப்படின்னு இல்லை. நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் வயிறை போட்டு நல்லா சொரியக்கூடாது. லைட்டாக தடவி கொடுக்கலாம், அல்லது வேப்பங்குழந்து இருக்கு இல்லையா, அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதால் வருடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரிப்பு வந்து கொஞ்சம் அடங்கும். ரொம்ப உங்களுக்கு கண்டினியூஸாக அரிப்பு இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி நான் ப்ரெக்னென்சியில் இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அதுக்கான ஆயின்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்களாக மெடிக்கலில் போய்ட்டு எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டோ அல்லது வாட்டரோ இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் வர்றதுனால நம்ம இந்தியாவிலிருந்து இந்த கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. உலக அளவில் கிரகணம் நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லா கிரகணத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதை கண்டிப்பாக இந்த கிரகணத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.